கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலமும் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் மீண்டும் ஒரு ஓய்வு நாளை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுப்போமாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத், ஹாப்பி சாபத். நன்றி. நிச்சயமாகவே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நம்மை பாதுகாத்து வருகிறார். விசேஷமாக இந்த ஓய்வு நாள் பாடத்தை மிகவும் அற்புதமாக ஒவ்வொரு காலாண்டிலும் நமக்கு வடிவமைத்து கொண்டிருக்கிறார். இந்த காலாண்டில் விசேஷமாக இந்த கடைசி காலத்திற்கு தேவையான தீர்க்க தரிசனங்களை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்ற தலைப்பின் கீழாக நமக்கு இந்த பாடங்கள் அமைந்திருக்கிறது. இந்த காலாண்டு முழுவதும் நமக்கான தலைப்பு மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள், வேதாகம தீர்க்க தரிசனத்தை ஆராய்கிற விதம். வேதாகம தீர்க்க தரிசனத்தை நாம் எப்படி ஆராய வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசனத்திலே நம்முடைய சொந்த கருத்துக்களை திணிக்காதபடிக்கு ஆவியானவர் எந்த நோக்கத்தில் என்ன அர்த்தத்தில் அவைகளை பதித்து வைத்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் நாம் தீர்க்க தரிசனங்களை ஆராய வேண்டும். அதன் அடிப்படையில் தீர்க்க தரிசன பகுதிகளிலே என்னென்ன காரியங்கள் எவைகள் அடையாளங்களாக, உருவகங்களாக, நேரடி பதில்களாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி ஓரளவுக்கு சுருக்கமாக இந்த காலாண்டு முழுவதும் பாடங்கள் நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளன. அதில் நாம் இப்போது 10வது வாரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த 10வது வார பாடத்தில் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்கள், உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்கள் என்ற தலைப்பிலே நமக்கு இந்த பாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார பாடம் அப்படி அமைந்திருக்கிறது. இந்த வார்த்தையை, இந்த தலைப்பை நாம் பார்த்த மாத்திரத்தில் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்கள் அப்படின்னா இது யாரை பற்றி பேசுகிறது? உங்களையும் என்னையும் பற்றி தான் பேசுகிறது. நீங்களும் நானும் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்கள். அப்படியானால் இந்த தீர்க்க தரிசன பகுதியானது உங்களுக்கும் எனக்குமான ஒரு எச்சரிப்பின் பகுதியாக நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தின் முடிவில் உள்ளவர்களுக்கு என்னதான் செய்தி இருக்கிறது? இதை தான் நம்ம காலமாக நம்முடைய சபையின் வாயிலாக இந்த செய்தி உலகத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இன்றைய மன்ன வசனத்தை பாருங்களேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11-12. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் இந்த தீர்க்க தரிசனத்திற்கும் கடந்த கால ஜனங்களுக்கும் இந்த முடிவின் கால ஜனங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த வசனங்களை பதித்து வைத்திருக்கிறார்கள். வாசிக்கிறேன். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எவ்வளவு அழகாக ஒரு நீண்ட கால ஒரு தரிசனத்தை இங்கே நமக்கு ஒரே வரியில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இவைகளெல்லாம் நடந்திருக்கான், கடந்த காலத்தில் நடந்திருக்கிறதாம். அந்த கடந்த கால சம்பவங்கள் இந்த முடிவு காலத்தில் உள்ளவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாக அவைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு ஆபத்தில் இருக்கிறோம். நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் என்ன ஆபத்துன்னு புரிஞ்சுக்க முடியல. ஆகையினால அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வழி வச்சிருக்காரு. என்ன வழி அப்படின்னா, முன்னோர்கள் அவங்களுக்கு ஏதோ சம்பவித்தது, அந்த சம்பவங்கள் உனக்கு அது அது அடையாளமாக இருக்கிறது. அவனுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை நான் இந்த சரித்திரத்தில் எழுதி வச்சிருக்கேன், அதை போய் படி. அதை படிச்சினா உன் காலத்தில் என்ன நடக்க போகுதோ அது அன்னைக்கே நடந்துருச்சு. அந்த சம்பவத்தை மீண்டும் ஞாபகப்படுத்திக்கோ.
அப்படி ஞாபகப்படுத்தின அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் வரப்போகிற ஆபத்து உனக்கு என்னன்னு புலப்பட்டுரும். அதில் எப்படி தப்பிச்சு கர்த்தருக்குள்ளே வரணுன்ட்டு நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அவைகள் திருஷ்டாந்தங்களாக, உதாரணங்களாக அந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதில் நல்லது நடந்ததோ கெட்டது நடந்ததோ அதை பற்றிலாம் கர்த்தர் சொல்ல வரல. அது நல்லது நடந்திருந்தாலும் அது உனக்கு அடையாளம், அங்கே கெட்டது நடந்திருந்தாலும் அது உனக்கு அடையாளம். ஏன்னா ரெண்டுமே தான் உன் காலத்துலேயும் நடக்க போகுது. அதனால் இந்த 12ஆம் வசனத்தில் அழகான ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு பாருங்க. என்ன எச்சரிப்பு அப்படின்னா, இப்படி இருக்க, எப்படி இருக்க, அந்த பழைய காலத்தில் நடந்ததெல்லாம் உனக்கு திருஷ்டாந்தமாக உதாரணமாக இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இது ஒரு பயங்கரமான எச்சரிப்புங்க. இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துட முடியாது. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க கடவன். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி இந்த பாடங்களை விளக்கி சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் இதெல்லாம் தெளிவாக இருக்கேன், நிற்கிறேன், இதில் எல்லாம் எனக்கு தெரியுது, உங்களுக்கு விளக்கம் சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, அப்படிலாம் நீ நினைக்காத. முன்னாடி நின்று நீ தீர்க்க தரிசனங்களை விளக்க உரை கொடுத்துட்டா நீ நிற்கிறேன்னு நினைத்துக்காத, விசுவாசத்தில் தைரியமாக இருக்கிறேன்னு நினைக்காத, கீழே விழுகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஜாக்கிரதையாயிரு. போதிக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் பெரியவன் இல்லை, விளக்க உரை கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால நான் பெரிய ப்ரொஃபஸர் இல்லை. நான் பேசுகிற பேச்சு, நான் கொடுக்குற விளக்கம் எனக்கு. நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் முதல்ல நான் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கான வார்த்தைகள். அதுக்கப்புறம்தான் என் வாயிலிருந்து உங்கள்கிட்ட வந்து சேரணும். சொல்லப்பட்ட வார்த்தைகள் எனக்காக இல்லாமல் உங்களுக்கு மாத்திரமே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது உயிரற்ற வார்த்தைகள். ஒருபோதும் அதனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆகையால் முதலாவது பேசுகிறவன் விழாதிருக்க கடவன். ஓகே, இந்த இன்ட்ரோடக்ஷனவே நம்ம இந்த பாடத்தை ஆரம்பிப்போம். இங்கே சொல்கிறாரு, இந்த பாடத்தினுடைய நோக்கம் முடிவு காலத்தில் உள்ளவர்களுக்கான தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ முடிவு காலத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னு ஒரு நிலைமை இருந்தால் தான், அது தெரிஞ்சாதான் அந்த ஆபத்தை எப்படி கையாள்வது அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்போ நமக்கு வேதாகமத்தில் பலவிதமான சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய காலத்தில் நடந்த சம்பவங்களை எழுதி வச்சுருக்காங்க. அதில் ஒரு சில சம்பவங்களை நம்ம வாசித்து பார்ப்போம். இது எல்லாமே நமக்கு படித்த விஷயந்தான், ஏற்கனவே நமக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். மீண்டும் ஒரு தடவை அந்த சம்பவங்களை திரும்பவும் நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து அதில் நமக்கான பாடம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம படிச்சுக்க போகிறோம். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12 17 வசனங்கள் வரைக்கும் ஒரு தீர்க்க தரிசனமாக வரக்கூடிய நம்முடைய இந்த முடிவு காலத்தில் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு 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 தீர்க்க தரிசனமாக கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்துருக்கார். வாசிக்கிறேன். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியைப் போல் கருத்தது, சந்திரன் இரத்தம் போல் ஆயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் ஆகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இந்த சம்பவங்கள் முடிவு காலத்தில் நடைபெறப் போகிற சம்பவங்களை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதில் சொல்லப்பட்ட ஒரு சில சம்பவங்கள், சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போல் ஆயிற்று, இதெல்லாம் நடந்து முடிந்த சம்பவங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் ஆயிற்று அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம காலத்தில் அது நடக்கலை, இனிமேல் தான் நடக்க போகுது.
ஸோ சில சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்கிறது, சில சம்பவங்கள் நடக்கப் போகிறது. அப்படியானால் 6ஆம் முத்திரையானது நம்ம காலத்துக்கான தீர்க்க தரிசனம். உன் காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இது சொல்லுது. அப்படி சொல்லும்போது கடந்த காலத்தில் சூரியன் வான மண்டலங்கள் என்னெல்லாம் மாற்றம் நிகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்கு. நம்ம காலத்தில் வரப்போகிற காலத்தில் வானம் சுருட்டப்பட்டது போல அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா கர்த்தர் வரப்போறாருன்னு அர்த்தம். அவருடைய 2ஆம் வருகையை பற்றி அங்கே பேசுகிறது. இப்போ தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அப்படி இயேசு கிறிஸ்து வரும்போது பூமியில் என்ன நடக்கும், அதான் அடுத்த வசனம். இது வானமண்டலங்கள் மற்ற எல்லாத்திலும் நடந்த மாற்றங்கள். இப்போ பூமியில் உள்ளவங்க இயேசுவின் வருகை போது என்ன செய்வாங்க? சூப்பராக சொல்லியிருக்கு பாருங்க. 15ஆம் வசனம். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும், இந்த லிஸ்டில் எல்லாரையும் அடக்கியாச்சு. அப்போ மனித குலம் அனைவரும், அப்போ இந்த மனித குலம் அனைவரும் இப்போ கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே தோன்றும் போது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயற்கை என்ன செய்யுதுன்னு சொல்லியாச்சு. இயற்கை என்ன செய்யுது? வானகீனம்லாம் அகன்று போயிடுது, பூமி அப்படியே தத்தளிக்குது, பூகம்பம் வெடிக்குது, அலைகள் பெருகுது, ஒரு இயற்கை சீற்றமே நடக்குது கிறிஸ்துவின் வருகையின் போது. இயற்கையில் ஒரு பக்கம் அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? சகல ஜனங்கள், அவன் ராஜாவாக இருந்தாலும் சரிதான், அடிமையாக இருந்தாலும் சரிதான், பணக்காரனாக இருந்தாலும் சரிதான், ஏழையாக இருந்தாலும் சரிதான், எல்லோரும் என்ன செய்ய போகிறாங்க பாருங்க. அவங்க யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். ஜனங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்த்து எல்லாரும் ஓடி அவரிடத்துல போய் இதோ ராஜா இவருக்காக காத்திருந்தோன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, வசனம் ஏற்கனவே இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, ஒரு கூட்டம் அப்படிதான் செய்ய போகுது. கர்த்தருக்கு என்று காத்திருந்த கூட்டம் அங்கே கர்த்தருடைய வருகையை பார்த்து இதோ ராஜா இவருக்காக காத்திருந்தோன்னு ஒரு கூட்டம் வரும். அப்படியே இன்னொரு கூட்டம், அப்படியானால் கர்த்தர் வரும்போது 2 கூட்டம் இருக்க போகுது. கர்த்தரை நோக்கி வரவேற்கிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் கர்த்தரை பார்த்து பயந்து ஒளிஞ்சுக்கிற கூட்டம். 2 கூட்டம். நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் இருக்கணுன்றதை அப்புறமா முடிவு பண்ணிக்குவோம். கதையை கேட்போம். இப்போ அந்த கூட்டம் சொல்லுது, மலைகளே குன்றுகளே எங்களை மூடி மறைச்சிக்கங்க, அவருடைய பிரசன்னத்தை பார்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை. யாருடைய பிரசன்னத்தை? இங்கே தான் முக்கியமாக கவனிக்கணும். யாரெல்லாம் கர்த்தரை எதிர்கொண்டு நோக்கி போகிறார்களோ அவர் யார் என்று தெரிந்ததினால் அவரை நோக்கி போகிறார்கள். இல்லைன்னா போவாங்களா? போக மாட்டாங்க. அவர் வருகிறவர் யார் என்று தெரிந்ததுனால தான் ஒரு கூட்டம் இதோ ராஜா என்று சொல்லி போகிறாங்க. இப்போ இன்னொரு கூட்டம் பார்த்தேன் பார்த்தீங்களா, அது பர்வதத்திலையும் குன்றுகளுக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா? யாரை பார்த்து ஒளிஞ்சுக்கிறாங்க? யாரோ ஒருவர் வருகிறார், அவரை பார்த்து ஒளிஞ்சு கொள்கிறார்கள். இப்போ இவங்க ஒளிஞ்சுக்கிட்டவங்க சொல்கிற விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, வருகிறவர் யாருன்னே தெரியல, ஒரு ஏலியன் மாதிரி இருக்கு, ஒரு வித்தியாசமான உருவமாக இருக்கு, ஆகையினால நாங்கள் போய் ஒளிஞ்சுக்கிறோம், எங்களுக்கு பயமாக இருக்கு, அவரை சந்திக்க முடியலன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஏன்னா அன்னோன் பர்சனை பார்த்து பயப்படுறத தவிர வேறு வழி இல்லை. இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை மீண்டும் இங்கே வாசிக்கிறேன். கண்மலையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும், யாருன்னு சொல்லலை, ஆனால் சிங்காசனம்னு ஒன்று தெரியுது. அப்போ அந்த சிங்காசனத்தில் யாரோ ஒருவர் ஒளி மிகுந்ததோடு வீற்றிருக்கிறார். ஓகே, இது வரைக்கும் சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய முகத்திற்கும், ஆட்டுக்குட்டியானவருடைய முகத்திற்கும். யார் இந்த ஆட்டுக்குட்டியானவர்? இந்த ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சவன் யாருன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த அர்த்தம் தெரியும். ஆட்டுக்குட்டின்ற வார்த்தை கர்த்தரை இயேசு கிறிஸ்து, என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே சூட்டப்பட்ட வார்த்தை இந்த ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற வார்த்தை. இது எப்படா இந்த துன்மார்க்கனுக்கு தெரியும்?
கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி, குன்றுகளே மலைகளே எங்களை மறைச்சிக்கங்க, எங்களை மறைச்சிக்கங்க, நாங்கள் ஒளிஞ்சிக்கிறோம், அதை எங்களால் தாங்க முடியலன்னு சொல்கிறேன். இவனுக்கு எப்படி ஆட்டுக்குட்டின்னு பேர் தெரியும்? எனக்கு அன்பான தன்னுடைய பிள்ளைகள, முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போறவனுக்கும் இந்த ஆட்டுக்குட்டியானவர் யாருன்ற செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் ஒன்றும் தெரியாம கொள்ளாம, வருகிறவர் யார் என்று புரியாம போய் ஒளிஞ்சிக்கல, தெரிஞ்சுதான் போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த துன்மார்க்கன் தன்னுடைய வாழ்நாளில் வரப்போகிறவர் யார் என்ற செய்தியை கேட்டிருக்கான். இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகுது, நம்முடைய துன்மார்க்கத்தை விட்டு நாம நீங்கி இருக்கணும்ன்ற செய்தியை அவன் வாசித்து இருக்கிறான். அப்படியானால் கர்த்தருடைய வருகையின் போது அழிக்கப்பட போகிற துன்மார்க்கர்கள் அவங்களுக்கும் உண்மையான செய்தி தெரிஞ்சிருக்கு, தெரியாமலாம் இல்லை. அதனால தான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லும்போது, இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்படியானால் இந்த சத்தியம் எல்லா மனிதர்களுக்கும், அதான் நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்துக்கான கடைசி எச்சரிப்பின் தூது அப்படிங்கிற தலைப்பில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்படுகிற கடைசி எச்சரிப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு தீர்க்கப்படுகிறது. ஒருவனாகிலும் எனக்கு அந்த செய்தி தெரியாது அப்படின்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது. அந்த ஆட்டுக்குட்டியானவர் யார்? அவர்தான் நியாயம் விசாரிக்கிறவர், அவர்தான் நமக்கு ஏற்கனவே நமக்காக உயிர் கொடுத்தவர், பாவத்திலிருந்து மீட்டவர். எல்லா விவரம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் இந்த துன்மார்க்கை ஏற்றுக்கொள்ளல? இவ்வளோ செய்தி கொடுக்கப்பட்டிருக்குல்ல, வரப்போறவர் யாருன்றது தெரிஞ்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் இவன் துன்மார்க்கனா போனா? ஒன்னே ஒன்று தாங்க, அடமெண்ட். ஏற்றுக்க மாட்டேன். உண்மையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்க மாட்டேன். சுயம், நான்ற அகங்காரம். உண்மையான செய்தின்னு தெரிஞ்சிருந்தோம், நான் அதை ஏற்றுக்கல, நம்பல, மறுத்தேன். இவைகளெல்லாம் தெரிந்தே செய்யப்பட்டவைகள். அதனால தான் தான் அழிக்கப்பட போகிறோன்னு தெரிஞ்சு வர்றவர் யாருன்னு சொல்லி அறிக்கையிடுறான். ஆட்டுக்குட்டியானுடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியலை, என்னை மறைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். யோசிங்க, நீங்களும் நானும் தெரிஞ்சே இந்த சத்தியத்தை மறுக்கிறோமா? வரப்போகிற ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கு நீங்கள் உங்களை காத்துக்கங்கன்னு ஒரு செய்தியை நம்ம அடிக்கடி வாசிக்கிறோமே, தெரிஞ்சே நாம் நம்ம கண்ட்ரோலை விட்டு வெளியில் வரோமா? நீங்கள் வீட்டில் பேசினாலும் சரிதான், வாழ்க்கையில் வெளியே சமுதாயத்துக்குள்ளே பேசினாலும் சரிதான், திருச்சபையில் பேசினாலும் சரிதான், வரப்போகிறவர் இன்னார்னு தெரிஞ்சுதான் நாம் பேசுகிறோமா? என்னுடைய வார்த்தைகளில் வன்முறைகள் வெடிக்குதே, அந்த வன்முறையான வார்த்தைகளுக்கு எனக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதான் பேசுகிறோமா? ஏன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுது, துன்மார்க்கர் என்று அழைக்கப்படுகிறவங்க அனைத்து செய்திகளும் தெரிந்தவர்களாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுது. இப்போ வசனம் உண்மையா? அப்போ நம்ம தெரிஞ்சே எல்லா விதத்தையும் எல்லா காரியங்களையும் அனுமதித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறோமா? சரி, அடுத்து வருவோம். அப்படியானால் இந்த தொலைந்து போனவர்கள் தொடர்ந்து ஏன் துன்மார்க்கத்திலேயே இருக்கிறார்கள்? இந்த துன்மார்க்கரை வேதமானது தொலைந்து போனவர்கள் என்றே அழைக்கிறது. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த துன்மார்க்கருடைய குணத்தை பாருங்கள். நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம், கடந்த கால சம்பவங்கள், கடந்த கால நிகழ்வுகள் வரப்போகிற இந்த முடிவு காலத்திலையும் நடக்கும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். உதாரணத்துக்கு நோவாவின் சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். எச்சரிப்பின் தூது கொடுக்கப்படும் போது நோவாவினுடைய சம்பவம் மீண்டும் மீண்டும் காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் தீர்க்கதரிசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால், நோவாவின் சம்பவத்தை பேசாத தீர்க்க தரிசனமே கிடையாது. ஓகே, அப்போ நோவாவின் சம்பவம் என்னதான் சொன்னது?
ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, இந்த உலகம் உங்கள் துன்மார்க்கத்தின் நிமித்தமாக நீரினால், தண்ணீரினால், ஜலத்தினால் அழிக்கப்பட போகிறது என்ற செய்தியை நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தா ஒரு கிறுக்கன் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாங்க. ஏன்னா நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். உண்மையை சொல்கிறவன் நமக்கு கிறுக்கனாக தான் இருக்கான். உண்மைதானே? ஒரு நியாயம் பேசுகிறவன் நமக்கு முன்னாடி கிறுக்கனாக தான் இருக்கான். அன்றைக்கு இருந்த உலகத்தில் இந்த நோவா கிறுக்கனாக தான் இருந்தான். ஏன் தெரியுமா? கிறுக்கனை பற்றி நமக்கு தெரியும், பைத்தியக்காரனை பற்றி தெரியும். என்ன தெரியும்? அவன் பேசுனதவே திரும்ப திரும்ப பேசுவான். சரியா? சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்லுவான். நோவா என்ன சொன்னார்? ஜலப்பிரளயம் வரப்போகுது, பேழைக்குள்ளே போங்க. ஜலப்பிரளயம் வரப்போகுது, பேழைக்குள்ளே போங்க. எத்தனை நாள்? ஒரு நாள் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, 120 வருஷம் இதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்போ இவன் கிறுக்கனா இல்லையா? நம்ம பாஷையில் கிறுக்குத்தனமாக பேசினான் தான் அத்தனை பயிலும் நினச்சான். வந்துச்சு ஒரு நாள் ஜலம். இவன் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு மழை வருது, புயல் வருது, மதுரையே மூழ்க போகுதுன்னு சொன்னால் கூட நீங்கள் நம்ம நம்புவோம். ஏன்னா மழையை பார்த்துருக்கோம். ஆனால் நோவாவின் ஜனங்கள் மழையை பார்த்ததே கிடையாது. பனின்னு ஒன்று வரும், ஆனால் அது இரவில் பெஞ்சு முடிஞ்சிடும், காலைல பார்த்தா நீர்த்துளிகளாக இருக்கும். இப்படி தான் அவன் பார்த்துருக்கானே தவிர ஒரு பொட்டு தண்ணி வானத்திலிருந்து விழுந்ததை அன்றைய தினம் மக்கள் பார்க்கவில்லை. ஒரு உண்மை தெரியுமா? கிறுக்கை மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த நோவாவும் அந்த தண்ணி வானத்திலிருந்து வந்ததை பார்க்கல. அந்த ஜனங்களாக தான் அவனும் இருக்கான். அவனுக்கும் தெரியாது அவ்வளோ கொள்ளளவு கொண்ட தண்ணீரானது வானத்திலிருந்து கொட்டி பூமி முழுவதையும் நிரப்பும் அப்படிங்கிறத நோவாவுக்கும் தெரியாது. கனவுல கூட அந்த மனுஷனும் அந்த மலையை பார்த்தது இல்லை. அப்புறம் எப்படி இந்த செய்தியை சொன்னா? முதல்ல ஒரு செய்தியை நான் சொல்றதா இருந்தால் நான் நம்பணும், அப்புறம் தான் அடுத்தவனுக்கு சொல்ல முடியும். இப்போ நோவா ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 120 வருஷம் அந்த செய்தியை சொல்றான்னு சொன்னா அவன் நம்பணும். நம்புனாங்க. அதனால தான் அவனால் 120 வருஷம் அந்த செய்தியை அவனால் சொல்ல முடிஞ்சது. சொன்னான். எல்லோருமே பைத்தியக்கார நோவான்னு சொல்லிட்டு அவனை திட்டி தீர்த்தாங்க, கேலி செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு எதுக்குமே அவன் அசரல. அதில் அவன் இப்படி என் தீர்க்க தரிசனத்தை நம்பலன்னு சொல்லிட்டு வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவங்க கொல்லவும் செய்யலை, வன்முறைக்கும் அவன் போகலை. தான் சொல்கிற செய்தியை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அநேகர் நாம் என்ன செய்கிறோம்னா, நியாயத்தை பேசணும், நியாயத்தை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு சில நேரங்களில் வன்முறைகளையும் நாம் கையாள்கிறோம். வன்முறையை அந்த காலத்தில் கையாள்வதற்கு நோவாவுக்கு அத்தனை விதமான உரிமைகளும் இருந்தது. ஏன்னா அன்னைக்கு இருந்த ஜனங்களில் அவன் ஒருத்தன் மட்டும்தான் நீதிமான், அவன் ஒருத்தன் மட்டும்தான் நியாயஸ்தன். அவன் நினைச்சிருந்தானா நியாயத்தை பேசுறதுக்காக வன்முறையை கையாண்டிருக்க முடியும். ஆனால் அப்பேற்பட்ட நீதிமானாகிய நோவாவே வன்முறையை கையில் எடுக்கலைன்னா நீங்களும் நானும் சத்தியமாக நீதிமான் கிடையாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். நான் உங்களை மட்டும் கை நீட்டி சொல்ல என்னைய சொல்லிக்கிறேன். ஆனால் எனக்கு நியாயம் தெரிஞ்சிருக்கு, நீதி தெரிஞ்சிருக்கு, நடக்கிற சம்பவங்களில் எது சரி எது தப்புனாலும் நிதானிக்க முடியுது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வாயாலையும் கையாலையும் வன்முறைக்கு நுழைகிறேன். எதை நிலைநாட்டுறதுக்கு? நீதியை நிலைநாட்டுறதுக்கு. என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய நீதியை நிலைநாட்டுவதற்கு ரத்தம் சிந்தினாரே தவிர ரத்தத்தை சிந்த வைக்கலை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் கிறிஸ்தவன்ற பேரில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த கிறிஸ்துவின் அன்பை காட்டலைன்னு சொன்னால் வெறும் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆனால் நோவா நியாயத்தை பேசினான், பேசிக்கொண்டே இருந்தான். ஜனங்கள் கேட்கிறார்களோ இல்லையோ அவன் பேசிக்கொண்டே இருந்தான். அவன் ஜெயிச்சான், மற்றவன் பூரா தோத்துட்டான். அப்படியானால் இங்கே தேவன் உங்களையும் என்னையும் சத்தியத்தையும் நீதியையும் நியாயத்தையும்
பேசுவதற்காக நம்மை இந்த திருச்சபையில் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கான கடைசி செய்தியை நீங்கள் கூறி முடிக்கும் வரைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டோம் இந்த முத்தூது அப்படிங்கிற செய்தியானது, இந்த உலகத்தினுடைய கடைசி செய்தியானது இந்த உலகத்துக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க. வசனம் என்ன சொல்லுது? கடந்த கால அனுபவங்கள் இந்த காலத்துக்கான எச்சரிப்பின் தூதுன்னு சொன்னார். நல்லா கவனிங்க. முதல்ல நோவா இந்த உலகத்துக்கு அந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு சொன்னாருங்க. அன்றைக்கு இருந்த எச்சரிப்பின் தூத உலகத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு சொன்னாருங்க. அதுக்கு அடுத்தபடியாக தாங்க அந்த அந்த செய்தியை உலகத்துக்கு கொண்டு போனார். அப்படின்னா முத்தூது நம்ம திருச்சபைக்குள்ள அறிவிக்கப்படுகிறதா? அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த முத்தூதின்படி நாம் நடக்க கற்றுக்கொண்டோமா? நாம் பேசுகிற முத்தூது எல்லாமே இந்த திருச்சபையை தாண்டி வெளியே கை நீட்டி பேசிக்கிட்டே இருக்கோங்க. ஆனால் நோவா செஞ்ச காரியம் எச்சரிப்பின் தூத தான் வீட்டுக்கு கொடுத்தாங்க. தான் வீட்டை ரட்சிப்பதற்கான ஒரு எல்லா விதமான ஒழுங்கையும் செஞ்சுட்டு அடுத்தபடியாக வெளில போனாங்க. அப்படியானால் நான் முன்னாடி நின்று பேசுகிறேன், முன்னாடி சத்தியத்தை விளக்கி சொல்கிறேன், உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னாக்கா நீங்களும் நானும் அந்த சத்தியத்துக்குள்ளே உடன்பட்டால் மட்டும்தாங்க இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் வெளியில் கொண்டு போக முடியும். சரி, அடுத்தபடியாக நாம் பார்க்குற அப்படின்னா நோவா காலத்தில் இந்த எச்சரிப்பின் தூதை கொடுத்தாரு. அந்த உலகமே அவருக்கு விரோதமாக அவர் பைத்தியக்காரன் என்று சொல்லி அவருடைய செய்தியை நம்பலை. என்ன வாசிக்கிறோம்? கடந்த காலத்தில் நடந்தது தான் இப்பயும் நடக்கும்னு வாசிக்கிறோம் இல்லையா? சரி, இப்பயும் அப்படி தான் நடக்குமா? பேதுரு சொல்கிறார் பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். துன்மார்க்கர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏப்பா எப்போ பார்த்தாலும் கர்த்தர் வருவார் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நம்முடைய முற்பிதாக்கள்லாம் இறந்து போயிட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாச்சு. அன்னைக்கு முற்பிதாக்கள் காலத்தில் இந்த உலகம் எப்படி இருந்துச்சோ அப்படியே தானே இப்பயும் இருக்கு. இதில் என்ன மாற்றம் இருக்கு? யார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வருகை குறித்தும் எச்சரிப்பின் தூதை குறித்தும் கேள்வி எழுப்புகிறார்கள், கேலி செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறீர்களா? ஏன் இப்படி கேலி பேசி தெரியுறீங்களே? கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை கேலியா பேசுறீங்களே? கர்த்தர் தான் இந்த உலகத்தை உண்டாக்குனாருன்னு சொல்லியும் அதே கர்த்தர் உங்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாக ஜலத்தினால் அழிச்சாரு அப்படிங்கிறதையும் நீங்க அறியாம இருக்கீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? ஒவ்வொரு கால ஜனங்களுக்கும் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் சாட்சியாக இருக்கிறது என்று அவர் சொல்வதை இங்கே பார்க்குறோம். அப்படியானால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் பைபிளை தாண்டி மற்ற மதத்தினுடைய புனித நூல்களை நீங்கள் எடுத்து படிச்சிங்க, இதிகாசங்களை புராணங்களை எடுத்து படிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஜலத்தினால் இந்த உலகம் அழிக்கப்பட்டதுன்ற ஒரு செய்தி அங்கே பதிவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன கதை எழுதினாலும் சரிதான், அந்த அவங்களுடைய புராண கதைகளாக இருக்கட்டும் இல்லை நடந்த சரித்திரங்களாக இருந்தாலுமே ஒரு வரி, ஒரு காலத்தில் இந்த உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது அப்புறம் ஒரு செய்தி எல்லா நூல்களிலும் காணப்படுகிறது. அப்படின்னா ஏன் அது அழிவு உண்டானதுன்ற காரணம் அங்கே இல்லை, ஆனால் வேதாகமத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதனால் அந்த ஜலத்தினால் அழிவுங்கிற ஒரு விஷயம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால்
நாம் எவ்வளோ ஒரு பாக்கியவான்கள். ஒரு உண்மையான தீர்க்க தரிசன உண்மை சம்பவங்கள் நிறைந்த வேதாகமத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை, இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, நாம் கவனமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? நாம் இன்றைக்கு வேத அறிவை பெற்றுக்கொள்கிறோமே, தீர்க்க தரிசன அறிவை பெற்றுக்கொள்கிறோமே, இது என் அறிவு வளர்ச்சிக்கா இல்லை என் மன வளர்ச்சிக்கா? நான் மனசு சார்ந்து என் குணத்தை மாற்றி வாழணும்னு ஆசைப்படுறேன்னா, இல்லை எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் அப்படிங்கிற மமதியில் வாழணும்னு ஆசைப்படுறேன்னா, எதற்காக நான் இந்த வேத அறிவை வளர்த்து கொள்கிறேன்? அல்லது நான் எதற்காக இந்த வேதாகமத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையை மாற்றாத, என் குணத்தை மாற்றாத, என் பேச்சை மாற்றாத, என் பார்வையை மாற்றாத எந்த ஒரு சத்தியமும் சத்தியம் இல்லை. அல்லது அப்படிப்பட்ட நானாக இல்லை. நான் உன்னை வாசிக்கிறேன், ஒரு பிரசங்கத்தை கேட்குறேன், ஒரு விளக்க உரையை கேட்குறேன் அப்படின்னா அதனால் என் மனம் மாற வேண்டுமே தவிர பழைய கருப்பனாகவே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் பிரசங்கங்கள் வீண், பாடங்கள் வீண், நாம் ஏறெடுக்கிற பக்தி வினயமான ஜெபங்கள் வீண். சரி, அடுத்தபடியாக தேவனுடைய நியாய தீர்ப்பு பார்த்தோம். கர்த்தர் நியாயம் தீர்க்கிறதுக்காக இங்கே 2ஆம் முறை இறங்கி வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். என்ன நியாயம் பண்ண போகிறார்? அநேகர் என் கையில் சட்டம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, நடந்த சம்பவங்களுக்கு நான் நியாயம் தீர்க்கிறேன். உண்மைதான், என் கையில் அதிகாரம் இருக்கிறது, என் கையில் சட்டம் இருக்கிறது, நான் அதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் நம்மை காட்டிலும் உயர்ந்த அதிகாரம் படைத்தவர், அவரை ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு நாதியும் கிடையாது. அவர் தன்னிகரற்றவர், அவ்வளோ அதிகாரம் படைத்தவர். அவர் அந்த அதிகாரத்தை, அந்த நியாய தீர்ப்பை பிரயோகப்படுத்துகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, ஆச்சரியமாக இருக்குங்க. நாமெல்லாம் வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். சோதம் கொமோரா எவ்வளவு தூரத்துக்கு பாவத்தின் உச்ச நிலையை அடைய வேண்டுமோ அந்த உச்சத்துக்கு போயிடுச்சு. கர்த்தர் காத்திருந்தார். அவங்க பாவம் வளரணுன்றதுக்காக காத்திருக்கல, அவங்க பாவம் குறையணுன்றதுக்காக அவர்கள் காப்பாற்ற வர வேண்டும் என்று காத்திருந்தார். ஆனால் அந்த காத்திருப்பை அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணாங்க, அவருடைய பொறுமையை மிஸ்யூஸ் பண்ணாங்க. அவங்க செய்கிறதெல்லாம் சரி அப்படின்னு கர்த்தர் நினச்சிருக்காரோ நினச்சி அந்த 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 கேப், அந்த நீண்ட காலத்தை அவர்கள் தவறாக நினைத்து விட்டார்கள். ஒரு நாள் சடுதியாய் அங்கிருந்து தீர்ப்பு கூறும்படியாக கர்த்தர் இறங்கி வரார். அவருடைய நோக்கம், இறங்கி வந்த நோக்கம் சோதம் கொமோராவை அழிக்கணும், நியாயம் தீர்க்க வேண்டும் என்று தான் வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சார் தெரியுங்களா? நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக அந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை தியானம் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற கருத்து அதில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கர்த்தர் வராரு, முதல்ல யாரை சந்திக்கிறார் தெரியுமா? அவர் சந்திக்க வேண்டிய ஜனங்கள் சோதோம் கொமோரா பட்டணம் ஜனங்கள். நேராக அங்கே போகிறதுக்கு பதிலாக சோதோம் கொமோரா பட்டணம் போவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஆபிரகாம் ஓரமாக மரத்தடியில் உட்காந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு இருக்கும்போது அந்த வழியாக இந்த 3 பேரும் வராங்க. தேவன் ஆபிரகாமை கடந்து செல்லும்படியாக வேணும்னே அவன் வழியில் தான் வரார். பார்த்துட்டான் ஆபிரகாம், தேவன் வருகிறார் என்று பார்த்துட்டான். ஓடோடி போய் வரவேற்று உபசரிப்பது ஆபிரகாமுடைய கடமை. அவன் யாராக இருந்தாலும் சரிதான், எதிரியாக இருந்தாலும் சரிதான், நண்பனாக இருந்தாலும் சரிதான், என் வழியில் வரான்னு சொன்னால் அவனை வரவேற்பதும், அவனை மரியாதைப்படுத்துவதும், அவனை கண்ணியமாக நடத்துவதும் ஆபிரகாமுடைய குணம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, யாராக இருந்தாலும் சரிதான், அது உங்கள் வீடாக இருந்தாலும் சரிதான், உங்கள் சபையாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய வேலை பார்க்க இடமா இருந்தாலும் சரிதான், உன் எதிரியாகவே இருந்தாலும் சரிதான், உன் வீட்டுக்குள்ளே உன் சபைக்குள்ளே வந்துட்டானா அவன் மீண்டும் வெளியே போகிறது வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன் கடமை. ஒரு காலம் மறந்துடாதீங்க. யாராக வேணாலும் இருக்கட்டும், தெருவில் எப்படி வேணாலும் போகட்டும், உன் வீட்டுக்கோ உன் சபைக்கோ நீ இருக்கக்கூடிய இடத்துக்கோ வந்தவன் திரும்பவும் சமாதானத்தோட கண்ணியத்தோட அனுப்பப்பட வேண்டும். ஆபிரகாம் அதற்கு உதாரண புருஷனாக இருந்தான். வந்தவர்களை அவன் வரவேற்றான், அவர்களுக்கு உபசரித்தான்,
அவர்களை கண்ணியமாக நடத்தினான். ஆனால் வந்தது கர்த்தர். சோதோம் கொமோராவுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வந்தவர் முதல்ல ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போனார். அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இல்லை, அது இந்த உலகத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அந்த பகுதியை வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் அவனுக்கு ஒரு குமாரன் கொடுப்பேன், உனக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்துவேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு நன்மையை ஏற்படுத்தாமல் நியாய தீர்ப்பு கொடுத்தால் அது அநியாயமான நியாய தீர்ப்பு. சோதம் கொமோராவுக்கு கொடுக்க போற நியாய தீர்ப்பு நியாயமானது. அவருடைய துன்மார்க்கம் உச்சக்கட்டத்தை எட்டியது. அந்த துன்மார்க்கத்திற்கு அவர்களே, அந்த அழிவுக்கு அவர்களே காரணம். கொடுத்துடலாம் தீர்ப்பை. நியாயம் மிகுந்த தேவன் நியாயமாய் இருந்த போதிலும், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது நியாயமாய் இருந்த போதிலும் சொன்னது ஆசீர்வாதங்க. அப்புறம் தாங்க அழிவின் தீர்ப்பை கொடுத்தாரு. சொன்னார், இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடியதான சந்ததி உன் வழியாக தோன்றும் சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருங்க. பிள்ளை இல்லாது இருந்த நேரத்தில் இந்த உலகத்தில் ரட்சகர் ஒருவர் பிறக்க வேண்டும். அந்த ரட்சகருக்கு காரணமாக உன் குடும்பம் தான்டா இருக்கும், உன் சந்ததி வழியாக அந்த ரட்சகர் வருவாருன்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு கிளம்பி போகிறாங்க தீர்ப்பு கொடுக்கறதுக்கு. கர்த்தர் ஒருபோதும் பிரச்சனை நடந்த மாத்திரத்தில் தீர்ப்பு செய்வது இல்லை. சான்ஸ் கொடுக்குறாரு. துன்மார்க்கமாகவே இருந்தாலும் சரிதான், துன்மார்க்கனாகவே இருந்தாலும் சரிதான், வாய்ப்பு கொடுக்குறாரு. என்ன சொல்ற? கடைசி என்ன சொல்ற? உன் குணத்தை மாற்றிக்க விரும்புறியா? உன் செய்கையை மாற்றிக்க விரும்புறியா? அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால், என் மனசை நீ எவ்வளவு காயப்படுத்திருந்தாலும் பரவாயில்ல, நீ மனதிருப்பு. அந்த வாய்ப்பை கொடுக்காம ஒருபோதும் தேவன் நியாயம் தீர்ப்பது இல்லை. இது நான் சொல்லலை, உங்கள் கண்களுக்கு முன்பதாக உங்கள் கையில் உள்ள வேதாகம் தான் அப்படி சொல்லுது. சோதம் கொமோரா பட்டணம் எவ்வளவு துன்மார்க்கமாக இருந்தாலும் சரிதான், நியாயம் தீர்க்கக்கூடிய வேலையில் அதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டு தான் அங்கே கொடுக்குறாரு. இப்போ ஆபிரகாமுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், சோதம் கொமோரா பட்டணம் அழிவுக்கு பாத்திரமானது, கர்த்தர் அழிக்கிறதுக்கு வந்துட்டாரு. ஆனாலும் கர்த்தருக்கு அந்த மனசு இருக்கா? ஏன்னா ஆபிரகாம் கர்த்தரை பார்த்த விதமே அன்பு நிறைந்தவராக, இரக்கம் நிறைந்தவராக பார்த்துட்டு, இப்போ அழிக்க போறாரே, இப்போ அழிக்க போகும்போது அவர் உண்மையிலேயே விருப்பப்பட்டு தான் அழிக்க போறாரா, இல்லை வேற வழி இல்லாமல் அழிக்க போறாரா? இவனுக்கு இப்போ ஒரு டவுட்டு. ஆபிரகாம் அதை கிளியர் பண்ணுறான். எப்படி கிளியர் பண்ணுறானாக்கா, போன கர்த்தரை நிப்பாட்டி, ஆண்டவரே ஒரே ஒரு கேள்வி, 100 ஆரம்பிக்கிறேன் நினைக்கிறேன், 50 அவர் ஆரம்பிக்கிறாரு. நீதிமான் இருந்தா அந்த ஊரவே அழிப்பீங்களா ஆண்டவரே? கர்த்தர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் எங்கே வந்து நிற்க போகிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. 20, 10, ஆண்டவரே உங்க கோபம் வராது இருப்பதாக, ஒரு நீதிமான் இருந்தா அந்த ஊர் அழிக்க மாட்டேன். கண்பானது என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நியாய தீர்ப்பு கொடுக்க விரும்புகிறோம், நீதி செய்ய விரும்புகிறோம். தப்பு இல்லை, துன்மார்க்கனை அவனை தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். சபைக்கு விரோதமாக, சமூகத்துக்கு விரோதமாக யாராவது தவறு செய்தால் கண்டிப்பாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், மாற்று கருத்து கிடையாது. அந்த தண்டனையை எப்படி நிறைவேற்றப் போகிறீர்கள்? நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில் அதை நிறைவேற்றப் போகிறீங்களா, இல்லை உங்களுடைய பழிவாங்கும் உணர்ச்சியோட அந்த நீதியை நிறைவேற்ற போறீங்களா? நம்ம எப்பயுமே ஒருத்தரை ஒரு சம்பவத்தில் மட்டும் பார்க்குறதே கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே ஏற்கனவே அக்குமுலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அவன் அன்னைக்கு அது செஞ்சான், அப்புறம் இதை செஞ்சான், இதை செஞ்சான், வச்சுக்குவோம், டைம் வரட்டும், டைமில் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்குமுலேஷன் ஒரு நாள் ஒரு சம்பவம் அத்தனை பேருக்கு முன்னாடி அது நடந்துவிடும். ஸோ அப்படி நடக்கும்போது நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம்னா, இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த இதுக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறோம், அதை நியாயப்படுத்த விரும்புகிறோம். ஆனால் இந்த சோதம் கொமோரா பட்டணத்தை நியாயம் தீர்ப்பதற்கு கர்த்தருக்கு எவ்வளோ எவிடன்ஸ் வேணும்?
எவிடன்ஸ் இருக்கு. அவர் எடுத்து லிஸ்ட்டு போடணும்னாக்கா, நீ அன்னைக்கு அதை செஞ்ச, இன்னைக்கு இதை செஞ்ச, இன்னைக்கு இதை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அவன் வாழ்நாள் முழுவதும் செய்த துன்மார்க்கம் எல்லாத்தையும் அடுக்கடுக்கா அடுக்கி, இதனால தாண்டா உனக்கு இந்த தண்டனை கொடுத்தேன். எவ்வளவோ வாய்ப்புகள் கர்த்தருக்கு இருந்துச்சு, கர்த்தர் அப்பையும் அதை பயன்படுத்தலை. ஒருத்தன் நீதிமானாக இருந்தால் கூட நான் அவனோடு பேச விரும்புகிறேன், அந்த சம்பவத்தை மறுக்க விரும்புகிறேன், மீண்டும் புதுப்பிக்க விரும்புகிறேன். ஆனால் ஆபிரகாம் கேட்டதுக்கு கர்த்தர் சொன்னார், ஒரு நீதிமான் இருந்தால் கூட அந்த பட்டணத்தை அழிப்பீரான்னு கேட்டப்ப கர்த்தருடைய பதில் என்ன? அழிக்க மாட்டேன்னு தானே சொன்னார். அதுக்கப்புறம் போய் கர்த்தர் அழிச்சாரா அழிக்கலையா? அழிச்சார்ல. அங்கே ஒரு நீதிமான் இருந்தான்ல, ஒரு நீதிமானின் நிமித்தமாக அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னவர் ஏங்க அந்த ஒரு நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணத்தை அழிச்சாரு? ஏதோ ஒரு கான்ட்ராவா இல்லை, எதிர்மறையா இல்லை. ஒரு நீதிமான் கூட இருந்தா அங்க அழிக்க மாட்டேன்னு சொன்னவர், அங்க நோவா என்ற நீதிமான் இருந்தான், ஆனாலும் அங்க அழிவை அனுமதித்தார். ஏன்? ஒன்னே ஒண்ணுதாங்க, நோவாவின் மூலமாக அந்த ஜனத்தை காப்பாற்ற விரும்பினார். நோவா என்ற நீதிமான் நிமித்தமாக அந்த ஜனத்தை, அந்த சோதம் கொமாராவை அவர் காப்பாற்ற விரும்பினார். ஆபிரகாம் கதை தான் சொன்னார், ஒரு நீதிமான் நிமித்தமாக நான் அழிக்க மாட்டேன்னு தான் சொன்னார். என்ன நடந்தது? அந்த ஒரு நீதிமான் நோவா லோத்தினுடைய வீட்டுக்கு 3 பேரும் போனாங்களா? 3 பேரும் போனப்ப ஊரே திரண்டு வந்தது. திரண்டு வந்து இந்த புதிதாக வந்த 3 பேரை பிடிக்கிறதுக்கு வந்தாங்க. அதுக்குள்ளே நோவா 3 பேரையும் உள்ளே எழுதிட்டான், வீட்டுக்குள்ளே எழுதி கதவை பூட்டிட்டான். நோவான்றேன், லோத்து கதவை பூட்டிட்டான். சுற்றி நின்று லோத்து அந்த 3 பேரும் புதுசாக அவன் வீட்டுக்கு வந்திருக்கான், வெளியே விடு. லோத்து கெஞ்சுறான், கதறான், வேண்டாம், என் வீட்டுக்கு விருந்தினராக வந்திருக்கிறாங்க, தொடாத, நான் பத்திரமா அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கதறான், விட மாட்டுறாங்க. கடைசியாக வேற வழியே இல்லை, லோத்து சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, கல்யாணமாகாத 2 பெண்கள் என்னிடத்துல இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு வழியோடு அவன் பேசின வார்த்தைகள். 2 பெண்கள் இருக்காங்க, தரேன், வச்சுக்கோ, உன் மனசுக்கு என்ன தோணுதோ 2 பேரையும் செஞ்சுக்கோ, இந்த 3 பேரை விட்டுரு, என் வீட்டுக்கு விருந்தாளாக வந்திருக்கான், பத்திரமா அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஊர் ஜனங்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா? உன் பொண்ணுலாம் எனக்கு வேணாம், அந்த 3 பேரை கொடு. கர்த்தர் பார்த்தார், இந்த ஒரு வார்த்தைக்கு, இந்த நீதிமானாகிய லோத்தினுடைய ஒரு வார்த்தைக்கு அடங்கி அந்த ஜனம் அந்த வீட்டை விட்டு போயிருந்ததுன்னு சொன்னால் சோதம் கொமோரா அழிக்கப்பட்டிருக்க மாட்டாது. ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அது, ஒரு நீதிமானுக்காக அந்த ஊரை விட்டுறேன்டா. அந்த ஒரு நீதிமானை விடலை. ஆகையால் நீதிமானாகிய லோத்து கடைசி வரைக்கும் தன்னுடைய நீதியில் உறுதியாக இருந்தது நிமித்தமாக கர்த்தர் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் கரம் பிடித்து தரன்னு இழுத்துட்டு ஊரை விட்டு வெளியே வந்துட்டு அந்த சோதம் குமார பட்டணத்தை அழிச்சாருங்க. தேவன் எது செஞ்சாலும் அது நியாயமாக தான் இருக்கும். அந்த நியாயத்தில் தண்டனை இருந்தால் கூட அது இரக்கத்தின் பேரில் தான் இருக்கும். நீ நல்லா தெரிஞ்சுக்கங்க, துன்மார்க்கனை அழிச்சிட்டேன் அப்படின்னு கர்த்தர் கொண்டாடலை. இவ்வளோ பெரிய ஜனம் செத்து போச்சேன்னு அழுதாரு. ஆனால் அவருக்கு என்ன பயம்னா, அவ்வளோ அன்பு இருக்கிறவர் ஏன் அந்த ஊரை கொளுத்தி போட்டாரு அப்படி கேட்டிங்கன்னா, அப்படி கொளுத்தி போடலைன்னா அந்த லோத்துவை காலி பண்ணியிருப்பானுங்க. ஒரு நீதிமான் இருக்கிற இடம் தெரியாமல் காலி பண்ணியிருப்பாங்க. அதனால கர்த்தர் அந்த நீதிமானை காப்பாற்றி ஊரை மட்டும் அழிச்சார். கர்த்தர் ஒருபோதும் நீதியை அழிக்கிறவர் அல்ல. உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். உங்களுடைய தேவன் நியாயமுள்ள தேவன்,
நீதியுள்ள தேவன். அவர் நீதியை நிலைநாட்டுவதற்காக முதலாவது தண்டனையை கையில் எடுக்க மாட்டார், இரக்கத்தை தான் கையில் எடுப்பார். நீங்களும் நானும் விரும்புகிறோம், என் தேவன் நீதியை நிலைநாட்ட நீதியை தூக்குனாருன்னு சொன்னால் நான் இருக்கிற இடம் காணாமல் போயிடுவேன். எனக்கு ஆண்டவரே நான் தவறு தான், நான் பாவி தான், என்னைய மன்னிங்க ஆண்டவரே, உங்கள் நீதியை கையில் எடுக்காதீங்கன்னு பேசக்கூடிய நாம இன்னொருத்தனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அங்கே நீதி தூக்கப்பட்டால், நீதி நிலைநாட்டுவதற்காக முயற்சி எடுக்கப்பட்டால், முதலாவது இரக்கத்துக்காக கெஞ்சுங்கள். இரக்கம் வெளிப்படட்டும். சோதம் குமாரனுடைய வாழ்க்கையில் அந்த இரக்கத்துக்கு இடமில்லாமல் போனதுனால தான் அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கப்பட்டது. எடுத்தவனே தண்டனை கொடுக்கப்படல. ஒரு சாய்ஸ், ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீதிமானுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அப்பையும் அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டால் போட்டு தாக்குறதுல தப்பே கிடையாது. ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சமூகத்தில் இன்றைய ஓய்நாள் பள்ளி பாடம், தேவனுடைய சமூகத்தில் ஒருபோதும் நீதி தோற்பதில்லை, எப்போதுமே நீதி நிலைநாட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையால் அந்த நீதி நிலைநாட்டப்படுவதற்கு காரணம் என்னென்னா, தேவன் எப்போ நியாயம் பேசினாலும் சரிதான், எப்போ நீதியாக பேசினாலும் சரிதான். ஏன் அது தனித்துவம் பெறுகிறது என்று சொன்னால், அந்த நீதியில் அன்பு இருக்குது, இரக்கம் இருக்குது, மனதுருக்கம் இருக்குது. அப்படியானால் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக்கிய நீங்களும் நீதியை நிலைநாட்டும் போது இரக்கத்தை, அன்பை, மனதுருக்கத்தை மறந்துடாதீங்க. உங்களுக்கும் எனக்குமான செய்தி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.